அதேபோன்று திருவிழாக்கள் செய்வதிலேயும் அவர்கள் மிக அ சிறப்பான முறையிலே அதை முறைமையாக செய்ய வேண்டும் என்பதிலே நிறுத்தியவர்கள். 25வது சன்னிதானம் காலத்தில் வந்து அவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் முத்தையா மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அதனால் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் கீர்த்திகளுக்கு தவறாமல் மகா சன்னிதானம் அவர்கள் சென்று வழிபாடு செய்து முத்தையாவினுடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்கள். அதனால் தாம் இருந்த இடத்தில் முத்தையா பணத்தில் இருந்து அந்த இடம் வாங்கியதினால் சென்னையிலே இதே போன்று முத்தையாவை அங்கே எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்விப்பதற்கு அவர்கள்தான் அது மூல காரணமாக இருந்த அந்த பணியை நடத்தினார்கள். அதேபோல் இங்கே துர்க்கை அம்மன் கோயிலில் மண்டபம் மண்டபம் ஒன்று அங்கே ஒரு முறை யாகசாலையில் தீ விபத்தாகிவிட்டது. அதனால் அது அன்றையிலிருந்து இந்த கொட்டகை போடாமல் அங்கே மண்டபம் போட வேண்டும் என்று அப்போது வருமானம் இல்லாத காலத்தில் ஒரு பெரிய அளவில் போட்டு அப்போது நம் வேலை செய்தவர்களுக்கு ரூ. 10 கட்டு எடுத்துக்கொண்டு அதை தான் திருக்க விளக்கமாக அவர்களே அங்கேயே வந்து நின்று கொண்டே இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி அதை அவர்கள் செய்தார்கள். அதே போன்று இங்கே வடக்கு குருமூர்த்தம் மண்டபத்தை பெரிய மண்டபம் கட்டிய போது ஒரு குடமுழுக்கு செய்தார்கள். இதெல்லாம் அவங்க வந்து மண்டபம் போடுவதில் கருங்கல் பணி செய்வதில் மகா சன்னிதானம் அவர்கள் எப்போதுமே அது அதில் எந்த வகையிலேயும் பின்வாங்குவதில்லை. அதை செம்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று நான் திருக்கடவுரில் மண்டபம் நர்த்தன மண்டபம் இருக்குது, வீர நடன மண்டபம். அதை ஒரு முறை ஏசி முத்தையா அவர்கள் அங்கே அறுபது சாந்திக்கு எதுக்கோ வந்திருந்த போது வெயில் காலத்தில் வந்திருக்கிற கால் சுட்டு இருக்கிறது. அதனால் அதை சன்னியானத்தில் சொன்னோடனே எல்லாம் பொருளாதாரம் தான் நீ செஞ்சு கொட அப்படின்னு சொன்னார்கள். அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அப்போது அந்த திறப்பு விழாவிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி வந்து கலந்து கொண்டார்கள். வெங்கட்ராமன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது மகா சன்னிதானம் பேசுகின்ற போது இந்த மண்டபம் இப்போது ஏசி போன்றது இருக்கிறது, இது போட்டது ஏசிஎம் அவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அது பேச்சிலெல்லாம் அவர்கள் அந்த உடனடியாக நகைச்சுவையாகவும் பேசுவதிலேயும் சிறப்பான உடனடி பதிவு சொல்வதிலே கலை தேர்ந்தவர்கள்.